முதல் நாளே முதல்வருக்கு இடியாய் விழுந்த செய்தி. காட்டுத் தீயாக கதறும் உடன்பிறப்புகள். உலகம் முழுவதும் ஆங்கில புத்தாண்டை மக்கள் கொண்டாடி வரும் வேளையில் திமுக தலைமை கடும் அதிர்ச்சியில் இருக்கிறது. இவை அனைத்திற்கும் இன்னும் 2 நாளில் வரப்போகிற பெரும் சட்ட சிக்கல்தான் முதல்வர் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த அமைச்சர்களையும் அதிர்ச்சியடைய செய்திருக்கிறது. 2 நாட்களுக்கு முன்னர் முதல்வர் ஸ்டாலினிடம் இருந்து முக்கிய திமுக நிர்வாகிகளுக்கு அவசர அழைப்பு சென்றது. அமைச்சர் பதவியை இழந்த பொன்முடி, விரைவில் தீர்ப்பை எதிர்நோக்கி காத்திருக்கும் அமைச்சர்கள் ஐ. பெரியசாமி, KKSSR ராமச்சந்திரன், தங்கம் தென்னரசு ஆகியோரும் திமுகவின் சட்டத்துறை நிர்வாகிகளாக இருக்கும் MP-க்களும் இந்த ஆலோசனையில் கலந்து கொண்டனர். அரசு வழக்கறிஞர்களும் கலந்து கொண்ட ஆலோசனையில் இவர்களோடு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் கலந்து கொண்டார். செந்தில் பாலாஜி சிறைக்கு போய் 6 மாதத்திற்கு மேல் ஆகிறது. இப்போது பொன்முடியின் அமைச்சர் பதவி போய்விட்டது. நமது சட்டத்துறையின் செயல்பாடுகள் எப்படி இருக்கின்றன என்று ஆலோசனையின் தொடக்கத்தில் கேள்வி கேட்டிருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின். அப்போது மூத்த வழக்கறிஞர் பொன்முடிக்கு தண்டனை வழங்கிய நீதிபதி ஜெயச்சந்திரன் ஏற்கனவே அதிமுக ஆட்சி காலத்தில் சட்டத்துறை செயலாளராக இருந்தவர் என்பதும், அந்த பதவி காலத்தில்தான் பொன்முடி சொத்து முடக்கம் தொடர்பான கோப்புகளை கையாண்டிருக்கிறார் என்பதும் சம்பந்தப்பட்ட அந்த கேஸ் ஆவணத்திலேயே இருக்கிறது. ஆனால் அதை நாம் சரியாக கவனிக்காமல் கடைசி நாளன்று நீதிபதி முன்னே சொல்லி இருக்கிறோம் என்று குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பான சில சூடான விவாதங்கள் நடந்தன. ஆலோசனையில் கலந்து கொண்ட மேலும் சில நிர்வாகிகள், நாம் சட்ட ரீதியாக துரத்தப்பட்டு கொண்டே இருக்கிறோம், நாமும் சில எதிர்வினைகளை செய்தாக வேண்டும். நீதிபதி ஜெயச்சந்திரன் இந்த வழக்கோடு ஏற்கனவே தொடர்புள்ளவர். அதை அவரிடம் சுட்டி காட்டிய போதும் முன்பே நீங்கள் சொல்லி இருந்தாலும் நான் இவ்வழக்கிலிருந்து விலகி இருக்க மாட்டேன் என்று கூறியிருக்கிறார். இதை குறிப்பிட்டு அவரை பதவி நீக்கம் செய்ய சொல்லி குடியரசுத் தலைவரிடம் MP-க்களிடம் கையெழுத்து வாங்கி மனு கொடுப்போம். அதேபோல சனாதன வழக்கை விசாரிக்கும் நீதிபதி ஏற்கனவே உயர் சாதி ஏழைகளுக்கான இடஒதுக்கீடு தொடர்பான மாநாட்டில் கலந்து கொண்டார். அவரையும் இவ்வழக்கிலிருந்து விடுவிக்க கோரலாம் என குரல்கள் ஒலித்தன. அப்போது அமைச்சர் உதயநிதி குறிப்பிட்டு, சனாதன வழக்கு பற்றி அப்புறம் பார்த்து கொள்ளலாம், இப்போது முக்கியம் அமைச்சர்கள் எதிர்கொண்டிருக்கும் வழக்குகள்தான் என்று சொல்லியிருக்கிறார். நீதிபதிகளுக்கு எதிரான நடவடிக்கைகள் பற்றிய கோரிக்கைக்கு இதில் நாம் ஆழமாக யோசித்துதான் முடிவெடுக்க வேண்டும் என்று பதிலளித்துள்ளார் முதல்வர் ஸ்டாலின். அமைச்சர் தங்கம் தென்னரசு இந்த ஆலோசனையின் போது, அரசு வழக்கறிஞர்கள் இன்னும் சிறப்பாக செயல்படணும், என் வழக்கை ஜட்ஜி எடுத்து விசாரிக்கிறார், ஆனால் அரசு வழக்கறிஞர் எழுந்து KKSSR வழக்கை ஆர்கியூ பண்றாரு, அதை நீதிபதியை எடுத்து சொல்லி இருக்கிறார். இப்படி எந்த வழக்கு விசாரணைக்கு வருகிறது என்றே கவனிக்காத அளவிற்கு இருக்காங்க இவர்கள், எப்படி வாதாடி விடுதலை வாங்க போறாங்க என்று கேட்டிருக்கிறார். இதைத் தொடர்ந்து இந்த விவகாரங்களை கையாள்வதற்கு சிறப்பு அரசு வழக்கறிஞர்களை நியமிக்க வேண்டும் என்று முதல்வரிடம் வேண்டுகோள்கள் வைக்கப்பட்டன. இவை அனைத்தையும் கேட்டுக்கொண்ட முதல்வர், 2 நாட்கள் பொறுத்திருங்கள், டெல்லியில் முக்கிய நபர்களிடம் ஆலோசனை நடத்தி உங்களுக்கு விஷயத்தை சொல்கிறேன் என்று கூறியிருந்தார். இந்த நிலையில்தான் டெல்லியில் இருந்து முக்கிய தகவல் கிடைத்திருக்கிறது. பொன்முடி வழக்கில் தீர்ப்பு வந்துவிட்ட காரணத்தால் அவரை சட்ட ரீதியாக உடனே வெளியே கொண்டு வர வாய்ப்பில்லை எனவும், அத்துடன் வழக்கை எதிர்நோக்கி காத்திருக்கும் அமைச்சர்களுக்கு எதிரான வலுவான ஆதாரம் இருப்பதால் அவர்களும் சட்ட ரீதியாக சிக்குவார்கள் என இன்று காலை முதல்வருக்கு தகவல் சொல்லப்பட்டு இருக்கிறதாம். இதனால் தற்போது வருடத்தின் முதல் நாளே முதல்வருக்கு இடியாய் இறங்கி இருக்கிறது வழக்கு குறித்த செய்தி.